காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு உண்டாகும் அறிகுறிகளை வச்சுவே அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையா என்று சொல்கிறாங்க. அந்த காலத்து பெரியவங்களாம் அப்படி தான் பார்த்து கணிச்சு சொல்கிறாங்க. அந்த அறிகுறிகள்லாம் என்னென்ன, அது உண்மைதானா என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்சீவ் ஆன உடனே உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எல்லா பெண்களுமே. பெண்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தினருமே ஆர்வமாக இருப்பீங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி தான், ஆணாக இருந்தாலும் சரி தான், குழந்தை பேர் வைப்பதில் தொடங்கி அவங்க வளர்கிற வரைக்கும் என்னென்ன செய்யணுன்றதை நீங்கள் பட்டியலிட்டே போட்டு வச்சுருப்பீங்க. உங்கள் வயிற்றில் வரக்கூடிய குழந்தைக்கு கன்சீவ் ஆகி 16வது வாரத்தில் குழந்தையோட நலனை பரிசோதிக்கும் போது அந்த ஸ்கேன்லேயே குழந்தை வந்து ஆணா பெண்ணுன்றது சொல்லுவாங்க. வெளிநாட்டில் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா கருக்கலைப்பு அதிகரிக்கிறதுனால அரசாங்கம் வந்து இது ஆணா பெண்ணான்றதை சொல்லக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. கன்சீவ் ஆனதுமே உங்கள் முகம் வந்து பளிச்சுன்னு இருந்துச்சுனாவே உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் முகம் வந்து ரொம்ப பருக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை. வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தைன்னா உங்களோட முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ஹார்மோன் செயல்பாடுனால நமக்கு உருவாகுது. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு பிடிச்ச உணவுகளை வச்சு கூட ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது சொல்வதுண்டு. அதிக இனிப்பு பொருட்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு சாக்லேட் போன்ற பொருட்கள்லாம் சாப்பிடும்போது அது பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. அதே ரொம்ப காரமும் புளிப்பும் மசாலா நிறைந்த பொருட்களில் நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுக்கு ஆண் குழந்தை அப்படின்றத உறுதிப்படுத்துது. அடுத்து வந்து கன்சீவாக இருக்கவங்களோட வயிறும் அவங்களோட மார்பும் தான். கன்சீவாக இருக்க உங்களை வந்து நேராக நிப்பாட்டி உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்புள் பகுதியை வச்சே பார்த்து சொல்கிறாங்க. உங்களோட தொப்புள் பகுதி வந்து பெருசாக உங்கள் உடலில் மேல்புறமாக நோக்கி இருந்துச்சுன்னா அது பெண்